ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து கேரம் விளையாட வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாயா ஸ்ட்ரைக்கர் வச்சு தான் விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் வச்சு விளையாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கேரம் லெஜெண்டுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இவர் இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் காயின்ஸு மாயா ஸ்ட்ரைக்கரு. ஸோ இப்போ இவர் பார்ப்போம். ஓகே, இவர் வந்து நம்ம ஒரு காயின் அடித்தோமா, ஓகே பார்ப்போம். அவருக்கு அடித்து கொடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழித்து கேரம் விளையாட வந்திருக்கோம் இல்லையா. சரி, இப்போ நம்ம ஒரு ஷாட் பார்ப்போம். எப்படி அப்படின்னா, இப்படி அடித்து இந்த ஸ்ட்ரைக்கர் வச்சு இங்கே அடித்தா இப்படி விழுக்கும், அந்த மாதிரி பார்க்கணும். ஓகே, இப்போ அவருக்கு ஒரு ஃபவுல் விழுந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதென்னப்பா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஷாட் அடித்தாச்சு, பர்ஃபெக்டாக நம்ம சொன்ன மாதிரி அடித்தாச்சு இப்போ அந்த ஷாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து நம்ம எப்படி விளையாடுறோன்றதை பார்க்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரமில் நிறைய பிட் டைம் அண்ட் லூலு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. முந்தா நேற்று கூட நான் ஒரு பிட் டைம் லூலு பிளேயர் கூட விளையாண்டேன் 10,000 மேட்ச்சில். அவரை வந்து லோ லெவல் ஆப்பனண்ட், அதாவது ஒரு 13 ஸ்டார் இருக்கும் அவளுக்கு, 13வது லெவல் தான். அவரே லூலு யூஸ் பண்ணார். எப்படி கண்டுபிடிச்சுன்னா, அடிக்கவே முடியாத காயின், அதாவது என் காயினுக்கு நடுவில் என்னோடய காயின் 2 இருக்குது, அதுக்கு நடுவில் அவர் காயின் இருக்குது. ஸோ அந்த ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை அவ்வளோ ஈஸியாக யாராலையும் ரிலீஸ் பண்ண முடியாது. ரிலீஸ் பண்ணாலும் அதை அடிக்க முடியாது கன்ஃபார்மாக. அஸ்தால்ட்டாக அதை அடிச்சிட்டாரு. அதிலே கண்டுபிடிச்சிட்டேன் இவர் ஏதாவது ஒரு பிட்டைமாக லூலுவோ இல்லை ஏதோ ஒன்று. அதே மாதிரி யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் இப்போ வந்து இந்த பிட் டைம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் முகமது ஹவாய், வேர்ல்டு டாப்பர். அவர் வந்து அவர் எப்படி லூலு யூஸ் பண்ணுவார், அவர் தான் ஃபேர் பிளேயர் ஆச்சு, பில்லியனுக்கு சம்பாதிப்பாருன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. என்னோடய சேனலில் கூட நான் ஒரு வீடியோ விட்டுருக்கேன், அதில் என்னோடய ஃபேவரட் கேரம் யூடியூபர்ஸ்ன்ட்டு. அதில் வந்து முகமது ஹவாய் வந்து சீட்டிங் பண்ணார். சீட்டிங் பண்ணல, அவரை வந்து சீட்டிங் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு வாட்டி நான் வந்து அவர் கூட விளையாண்டேன். வேர்ல்டு டாப்பர் கூட விளையாண்டியானான்னு கேட்குறப்ப ஆமாம் விளையாண்டேன். ஒரு 100K மேட்ச் தான் போய் விளையாண்டேன். அப்போ இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடியே நடந்தது தான். அப்போ வருஷத்துக்கு அந்த வீடியோ போட்டேன், அப்போ நடந்தது. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து விளையாடுறதே கண்டுபிடிச்சிட்டேன் லூலு யூஸ் பண்ணுறாருன்ட்டு. வேர்ல்டு டாப்பருக்கு விளையாட தெரியாத மாதிரியா அப்படின்னு நினைப்பீங்க. அது வேர்ல்டு டாப்பர், ஓகே, அதெல்லாம் நல்லா தான் விளையாண்டார். ஆனால் இருந்தாலுமே நான் ஒரு விளையாடுற ஸ்டைலை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு லூலு யூஸர்ன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியும் அவர் சூப்பராக விளையாடுவாருன்ட்டு. சரி, ஓகேப்பா, அவரை விட்டுறலாம். நம்ம காயின்ஸை பார்க்கலாம். நம்ம ஒரு காயின், ஈஸியான காயினை விட்டுட்டோம். அவர் இப்போ வந்து அடிக்கிறாரு. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமாக 5 மேட்ச் விளையாடுவோம். அதில் வந்து 4 மேட்ச் வந்து டெல்லி லாஞ்சு, அதில் 1 ஃப்ரீ ஸ்டைலு, மிச்சம்லாம் கேரம். அப்புறம் 5வது மேட்ச் வந்து கேரம் ட்ரையல்ஸ் ஈவெண்ட்டில் கொடுத்தது. ஸோ இப்போ ஆப்போனண்ட் அதை அடிக்கலை, இப்போ நம்ம தான் அந்த காயின் அடிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த காயினை பாக்கெட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட வந்து ஃப்ளேர் பவர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்ட்ரைக்கர், நான் கேரமில் நிறையா காசு ஜெயிச்ச ஒரு ஸ்ட்ரைக்கரை வச்சு விளையாடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 4 காயின்ஸ் இருக்குது, இல்லை 3 காயின்ஸ் தான் இருக்குது. அதை ரெட்டை அடிக்கணும். சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணி அந்த ஆப்போனண்ட் அடிச்சிருவாருன்னு தெரில. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ரெட்டை அடித்து நம்மளே வின் பண்ணிடுவோம், ஏன்னா அதுதான் நமக்கு நல்லது. ஓகே, ஐயோ இந்த காயின் இப்போ நான் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறேன்? அந்த காயினை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்ருவோமா? ஆனால் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே ஓகே, சூப்பர். நான் ரிலீஸ் தான் பண்ணணும்னு நினச்சேன், அடிக்கணும்னு நினைக்கல. அதுவே விழுந்துருச்சு, பாக்கெட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த காயின் அடிச்சிட்டோன்னு நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்த மேட்ச் போகலாம். என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ரைக்கரை வச்சு விளையாடலாம். ஸோ இருங்க, எடுத்துகிட்டு வரேன் என் ஃபேவரட் ஸ்ட்ரைக்கரை. ஸோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேவரட் ஸ்ட்ரைக்கரை வச்சுட்டு வரேன். ஸோ கைஸ், நம்மளோட ஃபேவரட் ஸ்ட்ரைக்கரை வச்சுட்டு வந்தாச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆப்போனண்ட் வந்து ப்ளூ ஃபியூரின்ற ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சு விளையாடுறாரு. அப்புறம் பக்ஸு வந்து ஸ்னோ ஃப்ளேக்குன்ற பக்ஸு.
நம்ம வந்து இப்போ நான் இதை வச்சு விளையாடலையோ, மாற்றி வச்சுட்டு வந்துட்டேன் ஸ்ட்ரைக்கரை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்டில் மறந்துட்டேன். ஓகே, அடுத்த மேட்ச்சு என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ரைக்கரை வச்சு விளையாடலாம். இப்போ நம்ம ஃப்ளார் பவர் வச்சு தான் விளையாடிட்டுருக்கோம். இந்த ஃப்ளார் பவர் ஒரு வெளியே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம விளையாடிட்டுருக்கோம். இப்போ வந்து நல்லா ஷாட் அடித்து தான் விளையாடிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கேரமில் வந்து எனக்கு அந்த இப்போ நான் விளையாட போகிற ஸ்ட்ரைக்கர் தான் பிடிக்கும். மாயா ஸ்ட்ரைக்கரில் வேறு அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்கர் ரொம்ப ஓவர் பவராக தான் இருந்துச்சு. சொல்லணுன்னா இல்லை, அது ஓவர் பவரோ இல்லை நல்ல வீக்கான ஸ்ட்ரைக்கரோ அதை நம்ம அப்கிரேட் ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா அதுவும் ஒரு அகையில் பவர்ஃபுல்லாகிடும். ஆனால் அது எபிக் ஸ்ட்ரைக்கர், லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கர்னால் மில்லியனுக்கு காசு கேட்பாங்க. அதெல்லாம் நம்மளால் எந்த காலத்துலேயும் முக்கியமாக என்னால் அப்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா நானே கேரம் வந்து ஒரு ஜாலிக்கு விளையாடுவேன், ஆசையில் தான் விளையாடுவேன். என்னை தவிர்த்து காயின்ஸ் கோடியாக சேர்க்கணும்லாம் விளையாடவே மாட்டேன், ஜாலிக்கு தான் விளையாடுவேன். ஸோ அதனால் அப்படி விளையாடிட்டுலாம் என்னால் இதை ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்போ என் சேனலில் பார்க்குறவங்க யாராவது இந்த கேம் விளையாடுவீங்கன்னா விளையாடலாம். ஸோ அடுத்து வந்து நாளைக்கு வீடியோவில் என்னோடய ஐடி ஷோகேஸிங் நான் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ இவர் அடிச்சிட்ருக்காரு நல்லா. போகிற பக்கம் பார்த்தா இவர் ஜெயிச்சிருவாரோ தெரில, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போயே கண்டுபிடிச்சிட்டேன் இவர் ஜெயிச்சிருவாருன்ட்டு. ஏன்னா காயின் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ ஜெயிச்சிட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஜெயிச்சிட்டாரு, நினச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ரைக்கரை கொண்டு வரேன். ஓகே, அடுத்து வந்து சுஜாதான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ரைக்கரை எக்யூப் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த பிரேம் ஸ்ட்ரைக்கர் தான். இதுக்கு பிரேம்னா பேர் இருந்துச்சு, இப்போ ரோஸ் சிட்டியாக அதை மாற்றிட்டாங்க, ரோஸ்டே அப்படின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காயின் நான் அடித்தாச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சளவு நல்லா விளையாட பார்ப்போம். ஏன்னா போன மேட்ச்சும் நம்ம தோற்றுட்டோம், அதனால இந்த மேட்ச் நம்ம நல்லா விளையாடணும். ஓகே, போடு, சூப்பர் ஷாட்டு. ஒரு அடி அடித்ததுக்கே அதில் கலையுது பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சுல. ஓகே, ஸோ அடுத்து இந்த காயின் இப்படி பாட் பண்ணிடலாமா? ஓகே, விழுந்துச்சுப்பா. நான் வந்து கேரமில் இப்போ கொஞ்சம் புதுசாக ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுட்டு தான் வந்தேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த காயினையும் அடித்தாச்சு. அவங்க ஒரு காயின் தான் அடிச்சிருக்காங்க, நம்ம இன்னும் அடிப்போம். ஓகே, இந்த காயினையும் அடித்தாச்சு. எமோஜி போட்டுட்ருக்காங்க, நம்மளும் ஒரு எமோஜியை போட்டுடுவோமோ? ஓகே, இப்போ அடுத்த காயின் அடிக்கணும். ஆனால் இந்த காயின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, எப்படி அடிக்க போகிறேன்னே தெரில. சும்மா அடித்து பார்க்கலாம். எமோக்கிதா, ஐயோ அவங்களுக்கு அடித்து கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் அவங்களுக்கு அடித்து கொடுத்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு எப்போவுமே அடித்து கொடுக்கக்கூடாது, ஒரு தவறுதல்ல கூட. ஏன்னா அவங்களுக்கு அது விஷயம், நல்ல விஷயம், அது ஜெயிச்சிருவாங்க. ஓகே, இப்போ அவங்களும் ஒரு காயின் அடித்தாங்க, இவங்க இன்னொரு காயின் அடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, இந்த காயினை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது நம்ம சான்ஸ், நம்ம அடிச்சிருவோம். எமோஜி வேறு போடுறாங்க, கம்பீரமாக ஜெயிச்ச மாதிரி. தப்பாக சொல்ல வரல. இப்போ நம்ம ரிவர்ஸ் ஷாட் அடிக்க பார்ப்போமா? வேறு வழி இல்லை, எப்படி அடிக்கிறது? ரிவர்ஸ் ஷாட் தான் அடித்து பார்க்கணும். அடிக்க முடியுமான்னு கன்ஃபார்மாலாம் தெரில, இப்போ நம்ம பார்க்கலாம். ஐயோ அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம நேரம் அடிக்காமல் போயிட்டோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்தெந்த காயின்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயந்தான், ஈஸியாக இருக்க காயின் அடிங்க. அதுக்கு நீ எல்லாமே ஈஸியில் வந்துடணும்னு நினைக்காதீங்க. ஓகே, அடுத்து நமக்கு கிடச்சிருச்சு. அவர் அங்கே அடிக்கலை, ரெட் காயின் அடிச்சுட்டு ஈஸியாக பிளாக் காயின் அடித்து நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். வாவ், ஓகே, நம்மளை பார்த்து அவங்களே என்னப்பா சூப்பராக விளையாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்மளே நல்லா விளையாட மாட்டோம். ஸோ அடுத்த மேட்ச்சு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் கேரம். ஃப்ரீ ஸ்டைலில் தான் நம்ம விளையாண்டோம். ஸோ ஓகே, இந்த ஃப்ரீ ஸ்டைலில் உங்களால் ஈஸியாக பிரேக் டு ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னா எந்த காயின் வேணாலும் அடிக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து ஆப்போனன்ட் டார்க் ஸ்பியர் ஸ்ட்ரைக்கர் தான் வச்சுருக்காரு. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கேரம் வீடியோ போடுறோம்ல. ஸோ நாளைக்கு வந்து என்னோடய ஐடி காட்டுறேன், ஐடி கலெக்ஷன். என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டென்ட் போடுறேன்னா நல்லாவே கேமிங்லாம் போடுறேன். ஆனால் வந்து இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வாய்ஸ் தான். இந்த வீடியோவுக்கு நான் ஆல்ரெடி எடுக்கிறப்பே வாய்ஸ் கொடுத்துட்டேன். ஆனால் அது எதுவும் ஒர்க் ஆகலை, அதில் சுத்தமாக நான் பேசினதே கேட்கல. அதனால் இப்போ வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இவ்வளோ நேரம் நம்ம பேசி கடைசியில் வரல. 12 நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கேன், பேசினேன் அதில். ஆனால் வரல. ஓகே, இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அடிக்கிறாங்க. ஓகே, இவங்க டார்க் ஸ்பியர் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர், நான் அடித்து சொல்லுவேன். பிரேம் ஸ்ட்ரைக்கர்லாம் வரதுக்கு முன்னாடி நான் டார்க் ஸ்பியர் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு டார்க் ஸ்பியர் ஃபேவரெட்னா அதே வச்சுருக்கலான்னு கேட்டிங்கன்னா வச்சுருக்கலாம். ஆனால் நான் டார்க் ஸ்பியர் எடுக்காததுக்கு காரணமே பிரேமு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரைக்கர். அந்த பூப்போட நான் அதை பூப்போட ஸ்ட்ரைக்கர்னுவேன். ஓகே, இப்போ ஆப்போனன்ட் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம கேரம் ட்ரையல்ஸ் விளையாட போகிறோம். அது என்னென்னா ஈவெண்ட்டில் இருக்கிறது, அது அடுத்து நம்ம விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரம் ட்ரையல்ஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் அந்த கேரம் ட்ரையல்ஸ். இது வந்து நான் கேரம்பை பாருங்கள், அந்த போர்டை எப்படி இருக்குன்னு. ஷேப்பு ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது. இது அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 காயின் ஒரே நேரத்தில் அடிச்சிருக்கோம். அது இதில் ஒயிட் காயின் அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபவுலு. கீழே சான்சஸ் போட்டிருப்பாங்க, அதில் 5 சான்சஸ் தான், அதுக்குள்ளே அடிக்கணும். சப்போஸ் 5மே தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா ஆடு பார்க்கலாம். சப்போஸ் ஆடு பார்க்குறது முடிஞ்சுன்னா ஜெம்ஸு கொடுக்கணும். அதுக்கு நம்மள்ட்ட ஜெம்ஸ் இல்லை. ஓகே, இந்த காயின் விழுகுமா? ஓகே ஓகே, விழுந்துருச்சு. ஆனால் 2 ஒயிட் காயின் விழுந்துருச்சு, அது பிரச்சனையே கிடையாது. ஒன்று பிளாக்னா 10 காயினை ஒயிட் அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஐயோ ஐயோ, மறுபடியும் ஒரு ஒயிட் காயின் அடிச்சிட்டோமே, ஏன்ப்பா கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, ஒரு காயின் அடிச்சு ஃபவுல் விழுந்துருக்கும் ஜஸ்ட்டில். இதை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே, அடிக்க முடியல. இந்த வாட்டி நம்ம அடிச்சிருவோம். ஓகே, விழுந்துடும். ஐயோ, விழுகலை. சரி, ஓகே, இப்போ நம்ம ஆடு பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடு பார்த்துட்டு வந்தாச்சு. 2 சான்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. ஓகே, இப்போ நம்ம இது ஈஸியாக அடித்து ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாளைக்கு வந்து ஐடி கலெக்ஷன் வீடியோ போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.